சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் குறுகி ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறோன்னா நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறதுக்காக ஹார்ட் சிம்பிளும் பேரும் கொடுக்குறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போட்டு சாயப்பா வந்து 3 சைட் எடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனையை வந்து பண்ணிப்போம். யாருடைய பேர் வந்துச்சு, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாருடைய பேரை வந்து சாயப்பா எடுத்து கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் பேரையுமே கொடுங்க. பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஷார்ட்ஸு வெள்ளிக்கிழமை காலையில் போகிற ஷார்ட்ஸுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பேருமே வந்திருக்கும். வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பேர் நிச்சயமாக வரும். பேர் கொடுக்குறவங்கள போய் ஷார்ட்ஸை செக் பண்ணி வந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சாயப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ அதிகமாக கஷ்டப்படுகிறாய். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ கஷ்டப்படாத நாட்களே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏக்கங்களோடும் ஒவ்வொரு நாளும் வேதனைகளோடும் தான் இருக்கிறாய். உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய மனபாரங்கள் அனைத்துமே எனக்கு புரிகிறது. உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் எந்த அளவுக்கு நீ அந்த இடத்தில் நொந்து போய் இருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி நன்மைகளே உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நான் இந்த சாய் ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்தேன் என்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த வாக்கோ இருக்கும். அதே போலத்தான் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில். இதற்கு மேல் கஷ்டத்திற்கு ஒரு பொழுதும் வேலையே அல்ல. சந்தோஷமாக இரு. எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ, உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக அமைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக உன்னுடைய மனதை வைத்துக்கொள். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க அனைத்து கவலைகளும் கூடிய சீக்கிரமாக நீங்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டாம். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய முறை கஷ்டப்பட்டு விட்டாய். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்படாத நாட்கள் கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்தது மட்டும்தான் மிச்சம். இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் கேட்டு கொஞ்சமாவது நல்ல விஷயங்களை யோசிக்கப்பார். இந்த வியாழனிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசித்து கவலைப்பட்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளுமே நீ நிம்மதியை இழக்க வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னை கண்ணீரை சிந்த வைத்து அதை அள வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கவலைகள் எல்லாம் தெரியும். உன்னுடைய ஆசைகளுக்கு நானும் செவிசாய்த்து விட்டேன். இனிமேல் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டம் என்ற ஒன்றை அனுமதிக்காமல் எல்லா விஷயத்தையும் நான் என்னுடைய கைக்குள்ளேயே போட்டு உன்னை பாதுகாப்பேன். நாளுக்கு நாள் என்ன சாயி இவ்வளவு பிரச்சனை வருகிறது. பொழுது விடிந்து பொழுது போனால் நான் அனுபவிக்கும் பிரச்சனையோ அவ்வளவு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை முடியும் அந்த பிரச்சனை முடியும் என்று ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தால் வாழ்க்கையோ என்னை பின்னோக்கியே போக வைக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை காட்டுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நல்லதொரு விஷயத்தை செய்யுங்கள். பல நாள் துரோகங்கள், பல நாள் கவலைகள், ஏதாவது ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்றை கொடுங்க. தேவையே இல்லாமல் அள வைக்காதீர்கள் சாயி என்று நீ என்னிடம் கேட்கிறாய். நீ அள வைக்காதே, நான் உன்னை அள வைக்க மாட்டேன். நீ என்னை கலங்க வைக்காதே. நீ அழும் பொழுதும் சரிதான். உன்னுடைய ஆசைகள் உன் கோரிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நான் தலை சாய்த்து விட்டேன். நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்தால் மட்டும் போதும். எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும்.
நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், நீ அழக்கூடாது என்பது மட்டுமே. நிறைய அழுது, நிறைய அழுதையோடு தான் நீ இருக்கிறாய், நிறைய கவலைகளோடு இருக்கிறாய். எனக்கு அதுதான் புரிவதில்லை, எதற்காக நீ அழுகிறாய் என்று. உன்னை பார்த்து வழிநடத்தி உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீ அழுவதோ நீ கலங்கி நிற்பதோ எனக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் நீ இந்த விஷயங்களை என்ன செய்கிறாய்? எப்பொழுதும் நானும் பார்க்கிறேன், அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். நீ யோசித்து பார், எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீ பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது ஏதாவது ஒன்றை போட்டு அழகலாமா? அழுவது தேவையே அல்ல. நிம்மதி இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தனி ஆளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு கொண்டு வந்து விடலாம். ஒருவனுக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆறுதலுக்காக ஒரு வார்த்தைகளை சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நபருக்கு நேர்மை, நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி, தனது மேல் உள்ள நம்பிக்கை, இது எல்லாமே இருந்தால் அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்தே தீரும். பொறுத்தது எல்லாமே போதும். இதுவரைக்கும் நீ அடுத்தவர்களுடைய கஷ்டம், கவலை, இது அனைத்தையும் சகித்துக் கொண்டது போதும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை செய்யாத என்று தடைகள் மேல் தடைகள் போட்டுக்கொண்டே இருந்தார். இந்த அனைத்து விஷயத்தையும் நீ உடைத்து எரிந்து வர வேண்டும். யார் உனக்கு தடைகளை போடுவது? யார் உனக்கு எந்த ஒரு விஷயத்தை தடையாக வைத்திருப்பது? உனக்கு யாருமே எப்பொழுதும் தடையை வைக்க முடியாது. இந்த விஷயத்தை செய், இந்த விஷயத்தை செய்யாது என்று சொல்ல முடியாது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து தடைகளையும் உடைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் சந்தோஷத்தை கொடுப்பேன். தேவையே இல்லாமல் உன்னை கவலைப்பட வைக்க மாட்டேன். உன்னை 4 செவத்துக்குள் போட்டு பூட்டி உன்னுடைய சுதந்திரத்தையும் உன்னுடைய திறமையையும் யாரெல்லாம் முட்டை கட்டலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களையும் வாழ்க்கையில் நான் சும்மா விடமாட்டேன். என்னை சாதாரணமான ஆள் என்று நினைத்து விட்டீர்கள். நான் சாதாரணமான ஆள் அல்ல. தவறு செய்பவனுக்கு தட்டி கேட்பவன் தான் இந்த சார். கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாகும். பல மாற்றங்கள், பல திருப்பங்கள், வெளியில் சொல்லவே முடியாத கஷ்டங்களோடு இருந்த உன்னுடைய மனம் வெளியில் சொல்லும் சந்தோஷத்தை. நான் இப்படிலாம் இருக்கேன், நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேறு, வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வேறு என்று உன்னுடைய மனது ஆனது உன்னையே சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் என்ன? இப்பொழுது நடப்பது என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உன்னை புரிய வைப்பது, மற்றவர்களுக்கு நீ யார் என்பது புரிய வைப்பது. எல்லா நாளும் எப்பொழுதும் கவலையோடு நீ இருக்கக்கூடாது. போதும். எல்லாவற்றுக்கும் நீ பொறுமையாக இருந்தது. அதாவது மற்றவர்கள் பேசினாலும் அவர்களுக்கு தலையை ஆட்டிக்கொண்டு திட்டுங்கள் என்று உட்கார்ந்தாய்வார். அதெல்லாம் முடிந்து விட்டது. நீ யார் என்று காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்திருத்து உன்னுடைய வேலையை செய். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் என்ற நம்பிக்கை உன்னை விட எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. சந்தோஷமாக இருங்கள். நிலையான ஒரு சந்தோஷத்தையும் நிலையான ஒரு அற்புதத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். துரோகமும் கண்ணீரும் எதுக்கும் இனி அவசியம் அல்ல. எல்லாமே நல்லபடியாக மாறிவிட்டது. எல்லா நாளும் இப்பொழுது உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத் ஓம் சாய்ராம்.